இங்க இருக்க வெஜிடபிள் ஸ்டால்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளி எல்லாம் பண்ணிருக்காங்க அழகா வந்துட்டு அழகா இருக்கு அதெல்லாம். கிளைமேட்டும் இங்க நல்லா இருக்கு. இந்த வீக் டேஸ் ஹாலிடேஸ்ல வந்துட்டு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாவும் இருக்கு. நீலகிரி மாவட்டத்தின் கோத்தகிரி நகரில் அமைந்துள்ள நேரு பூங்காவில் கோடை விழாவின் முதல் நிகழ்வாகவும் அனைவராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் நிகழ்ச்சியாகவும் 13வது காய்கறி கண்காட்சி மே 3ஆம் தேதி வெகு சிறப்பாக தொடங்கியது. இந்நிகழ்ச்சியினை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார். கண்காட்சியின் முக்கிய சிறப்பம்சமாக சுமார் 2.5 டன் எடையுள்ள பல்வேறு காய்கறிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட கலைநயமிக்க வடிவங்கள் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்து வருகின்றன. குறிப்பாக தமிழர் பண்பாட்டின் பெருமையை பறைசாற்றும் விதமாக கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி மற்றும் கேரட் ஆகியவற்றை கொண்டு கம்பீரமான வாடிவாசல் காளையின் உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் உருளைக்கிழங்கில் செதுக்கப்பட்ட சிலம்பாட்டம், கேரட் மற்றும் பீட்ரூட் கொண்டு உருவாக்கப்பட்ட தமிழ் மரவன், வண்ணத்து பூச்சி, கத்தரிக்காய், கோவக்காய் மற்றும் பஜ்ஜி மிளகாய் ஆகியவற்றாலான மரகத புறா, பச்சை மற்றும் சிவப்பு மிளகாய்களால் உருவாக்கப்பட்ட அழகிய பச்சை கிளி மற்றும் சுக்கினி, கோவக்காய், பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், முள்ளங்கி, கேரட் போன்ற காய்கறிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட தஞ்சாவூர் பொம்மை உள்ளிட்ட பல்வேறு கண்கொள்ளா காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. நாங்க இங்க தமிழ் கல்ச்சர், அதாவது தமிழர்களுடைய பண்பாட பிரதிபலிக்கும் வண்ணமாக இந்த காய்கறி கண்காட்சியில நாங்க வடிவமைச்சிருக்கிறோம். ஒரு 26-25 வகையான காய்கறிகள் நாங்க போட்டிருக்கோம். இதுல இந்த சேனக்கிழங்கு, அதுல நாங்க இந்த வரையாடு வடிவமைச்சிருக்கோம். அதே போல சுக்கினி, பஜ்ஜி மிளகா, கொடமிளகா, அதே போல பச்சை மிளகால இந்த தடவை சிறப்பம்சமா நாங்க கிளி வடிவமைச்சிருக்கோம். இவை மட்டுமின்றி திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், தேனி, ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களின் தோட்டக்கலைத்துறையினர் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் பாண்டா கரடி, இருவாட்சி பறவை, திருவள்ளுவர், பூவிலிருந்து தேன் சேகரிக்கும் தேனி, புலி, மாட்டு வண்டி, சிங்கம் போன்ற பலவிதமான காய்கறி சிற்பங்களும், நீலகிரி மற்றும் சமவெளி பகுதிகளில் விளைவிக்கப்படும் பல்வேறு வகையான காய்கறிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு கோடை விழாவின் இந்த முதல் நிகழ்வான காய்கறி கண்காட்சிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் காய்கறிகளை கண்டு உருவாக்கப்பட்ட இந்த கலை படைப்புகளை வியப்புடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். எல்லாமே நேச்சரா இருக்கு. அந்த இயற்கையா கிடைக்கிற காய்கறிகள், பழங்கள், அதை வச்சு ஒவ்வொரு மிருகங்கள், நம்ம ஜல்லிக்கட்டு, இது மற்றபடி எல்லா ஏற்பாடுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. தமிழக அரசுக்கு எங்களுடைய எல்லாருடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.